தலைவனை இழந்த ஈழத்தமிழர்களுக்காய் குரல் கொடுக்கப் போவதாக விஜய் சூளுரை. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அனுரகுமாரவின் முதல் உரை. யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்த நிகழ்ச்சி சம்பவம். தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் கடையை மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும், எச்சரிக்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் 3 கைது. எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் ரணில், சாமர சம்பத் பெருமிதம். பிள்ளையாரின் சர்ச்சைக்குரிய வாக்கு மூலம் திசை திருப்பப்படுகிறதா விசாரணை. நாமலின் சொத்து விவரங்கள் தொடர்பான முழுமையான விவரம் வெளியாகியது. தொடர்பென விரிவான செய்திகள். தலைவனை இழந்த ஈழத் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கப் போவதாக தமிழக முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் யோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது தன்னுடைய கடமை என அவர் தெரிவித்தார். திராவிட கட்சிகள் போல அறிக்கைகள் மட்டும் வெளியிட்டு ஈழத்தமிழர்களை ஏமாற்றாமல் அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விஜய் குறிப்பிட்டார். இலங்கையில் இருந்தாலும் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்கப் போவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் யோசப் விஜய் தெரிவித்தார். இதுவரை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஈழத்தமிழர்களுக்காய் குரல் கொடுத்து வந்த நிலையில் முதன்முறையாக விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை இன்று வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை தமிழர்களின் பிரச்சினை தமிழ்நாட்டில் குறிப்பாக நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் உள்ள கடற்றொழிலாளர்களிடையே உணர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்கள் அவர்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி, உலகின் வேறு எங்கு இருந்தாலும் சரி, தாய்ப்பாசத்தை காட்டிய ஒரு தலைவரை இழந்து துன்பப்படுகிறார்கள் என்றும் விஜய் இதன் பொழுது தெரிவித்தார். அமெரிக்க நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையின் 79வது அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி உரையாற்றவுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர்களின் பட்டியலின்படி செப்டம்பர் 23 முதல் 29 வரை நடைபெறும் பொது விவாதத்தின் பிற்பகல் அமர்வில் திசாநாயக்க பேசவுள்ளார். அரசு தலைவராக தன்னுடைய முதல் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை உரையில் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல், பொருளாதார மறுமலர்ச்சி முயற்சிகள் மற்றும் காலநிலை நடவடிக்கை, நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினை குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கோடிட்டு காட்டுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையில் நாயின் பாசம் வெளிப்பட்ட அரிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் கடந்த 19ஆம் தேதி அரிதான இதயத்தை வருடும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வைத்தியசாலையில் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் என்பதால் உறவினர்கள் பலர் வந்து சென்றனர். குறிப்பாக விடுதியில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை சந்திக்க அவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் திடீரென்று வைத்தியசாலைக்குள் நுழைந்தது. எந்த குழப்பமோ சத்தமோ ஏற்படுத்தாமல் அமைதியாக படுக்கைகளிடையே நடந்த அந்த நாய் இறுதியில் நேராக தனது உரிமையாளரின் படுக்கை அருகே சென்று நின்றது. வாசனையால் தனது உரிமையாளரை அடையாளம் கண்டு கண்களில் பாசம் பொங்கி நோக்கிய அந்த தருணம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. நோயாளியும் தன்னுடைய அன்பு நாயை கண்டதும் குறித்த நோயாளி மகிழ்ச்சியால் பொங்கினார். அந்த சிறிய தருணம் அவருக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது. அருகில் இருந்தவர்கள் மனிதனை விட மிருகங்களின் பாசம் அதிகம் என்று உருகி கருத்து வெளியிட்டனர். நாயின் அன்பும் அதற்கான நம்பிக்கையும் உரிமையாளர் மீதான பற்றும் அனைவரின் மனதையும் நெகிழச் செய்தது. நோயாளியின் குடும்பத்தினரும் அந்த காட்சியை கண்டு நிம்மதியடைந்தனர். இச்சம்பவம் யாழ் வைத்தியசாலையில் வரலாற்றில் ஒரு தனிச்சிறப்பான நிகழ்வாக பதிவாகியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாண சபை மாற்றுக் கட்சிகளின் அதிகாரங்களுக்குள் செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசும் தமிழ் கட்சிகள் அத்துடன் கடையை மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். நேற்று வவுனியாவில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என எல்லோரும் கோரிக்கை விடும் இந்த சந்தர்ப்பத்தில் அதிகார பரவலாக்க மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என இந்தியாவும் ஐநா சபையில் கோரிக்கை முன்வைத்துள்ளது. இதேவேளை மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து குறித்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என இந்திய தூதுவர் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். இந்த விடயம் ஒரு நியாயமான விடயமாக நான் பார்க்கிறேன். எங்களை பொறுத்தவரை ஒற்றுமை இல்லாமை என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனுபவித்துள்ளோம். குறிப்பாக அது ஒற்றுமை இன்மை என்பதன் காரணமாக தமிழ் மக்கள் விரக்தியுடன் இருப்பதோடு ஒற்றுமையான சூழலை எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்புத்துறை பகுதியில் மிக நீண்ட நாட்களாக போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கை நேற்று யாழ்ப்பாண போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 180 போதை மாத்திரைகளோடு 18, 24, 22 வயதுடைய 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டோர் யாழ்ப்பாண கொழும்புத்துறையைச் சேர்ந்த 3 இளைஞர்களாவர்.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே. அவரை தவிர யாராலும் இதை ஒன்றிணைத்துக் கொண்டு செல்ல முடியாது, அதில் நம்பிக்கை கொள்ளவும் முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசாநாயக்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு விழா நேற்று காலை 9 மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுரவில் உள்ள மோனாக் எம்பீரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். இந்த விடயத்தையே மனு கணேசனின் உரையில் குறிப்பிட்டார். பலரும் அதையே குறிப்பிட்டனர். இந்த அரசாங்கம் நீண்ட காலம் இருக்காது. கையில் எடுத்த சேற்றை வாயில் போட்டுக் கொள்ள முடியாத அரசாங்கம். அண்மையில் தேசிய மக்கள் சக்தியில் ரஞ்சன் ஜெயலால் 89ஆம் ஆண்டு காலத்தை ஞாபகப்படுத்தி சண்டித்தனம் காட்டினார். தம்பி, உங்களை விட சண்டிகர் தான் ரணில் விக்ரமசிங்க. அன்று நீங்கள் இருந்திருந்தால் நடப்பது வேறு. அதனால் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணையாமல் எங்களை அழைக்க வேண்டாம். நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் அரசாங்கத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பேசுகின்றோம், வெளியிலும் பேசுகின்றோம். எங்கள் வேலையை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு அவர் தெரிவித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இன்று வரையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராசிங்கத்தின் படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தற்போது வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளையான் சிறையில் இருந்து வழங்கிய வாக்குமூலத்தின் பின்னர் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டு வெடித்த சத்தம் கேட்டதும் பிள்ளையான் மேற்கொண்ட செயல் குறித்து விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. எவ்வாறானதொரு பின்னணியில் பிள்ளையான் சிறையில் இருந்து கொடுத்த வாக்குமூலம் விசாரணையில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணை கோணத்தை திசை திருப்பும் செயற்பாடாக ஒருவேளை இருக்கலாம் என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கடன்களை தவிர்த்து 74 மில்லியன் ரூபாய் நிகர சொத்துக்கள் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் உள்ள தகவலின்படி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமலுக்கு சொந்தமாக 3 நிலங்கள் இருப்பது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதில் ஒரு நிலம் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சிய 2 நிலங்கள் அவரால் வாங்கப்பட்டதுமாகும். அதில் ஒரு நிலத்தின் மதிப்பு 55 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 31 பவுன் தங்க நகைகள் மற்றும் 23 தங்க நாணயங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமாக உள்ளது. அவற்றின் மொத்த மதிப்பு 7.7 மில்லியன் ரூபாய் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாமல் ராஜபக்ஷ அவரின் திருமணத்தின் பொழுது வரதட்சணையாக LSR நிறுவனத்தின் வணிகங்களில் 50% பெற்றுக்கொண்டார். இதை தவிர்த்து நாமலின் மொத்த சொத்துக்கள் 168 மில்லியன் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அவரின் மொத்த கடன் 94 மில்லியன் ரூபாய் ஆகும். இதன்படி அவருடைய நிகர சொத்துக்களின் பெறுமதி 74 மில்லியன் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. அண்மையில் நாமல் ராஜபக்ஷ தொடர்பான பல்வேறு சொத்து விவரம் தொடர்பான குற்றச்சாட்டுகள், ஊழல் மோசடிகள் வெளிப்பட்ட நிலையில் அவருடைய சொத்து மதிப்பின் பெறுமதி மொத்தமாக 74 மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.